சகோதரிகளே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையால் அல்லாஹு தஆலா எங்கள் மீது இறக்கப்பட்டதன் காரணமாக அல்லாஹ் அவனை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் நமக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நம்முடைய தலைப்பு இறை நினைவோடு ஓர் இதமான வாழ்வு. இறை நினைவு என்பது மனித வாழ்க்கையினுடைய அடிப்படை. எல்லா இபாதத்துகளும் எல்லா வணக்க வழிபாடுகளுமே அல்லாஹு தஆலா இறை நினைவை மையப்படுத்தித்தான் ஷரியத்தாக, மார்க்கமாக, நமக்கு வணக்கமாக ஆக்கியிருக்கிறார். தொழுகை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கின்ற பொழுது அகிமிஸ் ஸலாத லிذிக்ரி, அகிமிஸ் ஸலாத லிذிக்ரி, நீங்க தொழுங்க எதற்காக? லிذிக்ரி, என்னை ஞாபகப்படுத்துவதற்காக. அகிமிஸ் ஸலாத லிذிக்ரி. அப்ப அல்லாஹ் தஆலா பிரதானமான அடிப்படையான தொழுகை என்ற வணக்கத்தை சொல்கின்ற பொழுது அல்லாஹ் அந்த திக்ர் என்ற வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்துகிறான். அப்ப திக்ர் என்பது இறை நினைவு என்று நாம் மொழிபெயர்க்கிறோம். இந்த திக்ர் என்பது ஒரு வார்த்தையில் மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. திக்ர் என்பது அது வாழ்க்கை. திக்ர் என்பது அது வாழ்க்கை. அதனாலதான் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றிய மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர் இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்ற பொழுது, மீனுக்கு தண்ணீர் எவ்வளவு முக்கியமோ அதுபோன்று மனித உள்ளத்துக்கு திக்ர் முக்கியம் என்று சொல்றார்கள். இந்த உதாரணத்தில் இருந்து நாம் ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ளலாம். தண்ணிக்குள்ள, கடலுக்குள்ள தண்ணியில இருந்து மீன் வெளியே வந்து விட்டால் அதற்கு வாழ முடியாது. ஒரு கடல்ல இருந்து வெளியே எடுத்து மணல்ல வாழ போடுறோம், ஒரு மண்ணுல போடுறோம், கல்ல போடுறோம், நிலத்துல போடுறோம், துடி துடித்து செத்து போயிடும், மரணித்து விடும். மீன் தண்ணி இல்லாமல் வாழாது. தண்ணிக்குள்ள வெளியே வந்தால் மீன் செத்து விடும். அப்ப எனவே மீனுக்கு வாழுகின்ற இடம், தண்ணீர் எவ்வளவு முக்கியமோ வாழ்வதற்கு, அது போன்றுதான் மனிதனுடைய உள்ளத்துக்கு திக்ர் முக்கியம் என்பதாக சொல்கிறார்கள். மனிதன் திக்ர் இல்லாமல் வாழ்ந்தால் அவன் மரணித்து விட்டான். அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறவருக்கும் ஞாபகப்படுத்தாதவனுக்கும் உதாரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? உயிர் உள்ளவன் உயிரற்றவனை போன்று. அப்ப இந்த செய்தியையும் இமாம் இப்னு தைமியாவுடைய கருத்தையும் எடுத்து பாருங்கள். திக்ர் என்பது மனித வாழ்வின், மனித ஆன்மாவினுடைய உயிர். ஆன்மா உயிர் வாழ வேண்டும் என்றால் அதுக்கு திக்ர் முக்கியம், இறை நினைவு முக்கியம். அப்ப எனவே இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், மனிதனுக்கு, மனித உள்ளத்துக்கு இறை நினைவு என்பது அப்போது அவசியமாக இருக்கிறது. இறை நினைவில்லாமல் வாழுகின்ற இதயம் அது மரணித்த இதயம் என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்தியை அவருடைய மாணவர் இமாம் இப்னு கையிம் அல் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது அல் வாபிலுஸ் ஸய்யிப் என்ற நூலிலே பேசியிருக்கிறார்கள். அப்ப எனவே திக்ர், இறை நினைவு என்று சொல்கின்ற பொழுது இந்த இறை நினைவு என்பது எப்ப மனித வாழ்வுக்கு ஒரு இதமான, இன்பமான, சுபிட்சமான நல்ல ஒரு தன்மை மனித வாழ்வுக்கு கொடுக்கும் என்று சொன்னால், அந்த இறை நினைவை நாம் 8 பிரதான அடிப்படைகளினூடாக வாழ்க்கையை வெளிப்படுத்த வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப திக்ருக்கு நாம புரிஞ்சு வச்சிருக்கிறது எப்படி? திக்ர்னா என்ன? காலை மாலை திக்ர், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர். அல்லது யாராவது கண்ண மூடி சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர். அல்லது யாராவது ஒரு சொல்லுங்க பாய், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், என்ன? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ். இதல்ல திக்ர் என்பது உள்ளத்தோடும் உடலோடும் அங்க அவயங்களோடும் எங்களுடைய எண்ணங்களோடும் சிந்தனைகளோடும் எங்களுடைய அசைவுகளோடும் எங்களுடைய கண் பார்வைகளூடாகவும் திக்ர் வெளிப்பட வேண்டும். கண்ணுடைய திக்ர் என்ன? கண்ணுடைய திக்ர் என்ன? அல்லாஹ் பார்க்க சொன்னதை பார்ப்பது, அல்லாஹ் தடை செய்ததை விடுவது கண் செய்கின்ற திக்ர். ஒரு அந்நிய பெண் செல்கிறாள் என்றால் அனாவசியமாக அந்த பெண்ணை பார்க்கின்ற பொழுது கண் அந்த இறை நினைவை விட்டு விடுகிறது. அப்ப அந்த கண்ணினால் பெறப்பட்ட அந்த பாவத்தினூடாக இதமான வாழ்க்கை தொலைந்து போய்விடும். நல்லா புரிஞ்சுக்கணும். பாவங்கள் உள்ளத்தை மரணிச்சு, பாவங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிம்மதியை கெடுக்கும் என்றால்
திக்ர் இல்லாம போற கட்டங்கள்ல தான் வாழ்க்கையில நீங்க நொந்து போவீங்க. நல்லா இதை அவதானிச்சு கேளுங்க. எங்க எல்லாம் உங்களோட வாழ்க்கையில திக்ர் என்ற பகுதி இல்லையோ, நான் சொல்லிட்டு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ல, வாழ்க்கையில திக்ர் வெளிப்படாமல், இறை நினைவு வெளிப்படாமல் எங்கெல்லாம் ஒரு நொடி கழிகிறதோ அங்கெல்லாம் நீங்க என்ன செய்வீங்க? உங்களுக்கு நீங்கள் அழிவையும் உங்களுடைய உள்ளத்துக்கு ஆபத்தான ஒரு நிலையும் நீங்கள் ஏற்படுத்துகிறீர்கள். அல்லாஹ் அதான் சொல்றான், தொழுங்க, திக்ர் செய்யுங்க, தொழுங்க, அல்லாஹ் ஞாபகப்படுத்துங்க, ஜகாத் கொடுங்க. ஏன் அல்லாஹ் சொல்றான்? கையால நீங்க கொடுக்குறீங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சீங்க, கையால கொடுக்குறீங்க, ஜகாத் அல்லாஹ் ஞாபகப்படுத்துறீங்க. நோன்பு எல்லாரும் பார்க்காத ஒரு சந்தர்ப்பம், தனிமையில் இருந்தாலும் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற இந்த இறை உணர்வு இருக்கிறதே, இறை நினைவு இருக்கிறதே, அதுதான் உங்களை நோன்பு பிடிக்க வைக்கிறது, நல்லறங்கள் செய்ய வைக்கின்ற ஒரு உந்து சக்தியாக இறை நினைவு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அப்ப நாம் அடிப்படையில கண்ணால திக்ர் செய்றோம், எங்களுடைய வாயால திக்ர் செய்றோம், எங்களுடைய காதால திக்ர் செய்றோம், எங்களுடைய உள்ளத்தால திக்ர் செய்றோம், எங்களுடைய செயல்பாடுகளால் எல்லா விடயங்களிலும் திக்ர் வெளிப்பட வேண்டும். திக்ர்களில் மிகப்பெரிய திக்ர் என்ன தெரியுமா? வார்த்தையில் சொல்ல போனா அஃதலு திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ். வார்த்தையில் சொல்ல போனா அஃதலு திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ். எல்லாருக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் லேசா சொல்லிடலாம். ஆனால் அது வாழ்க்கையில லா இலாஹ இல்லல்லாஹ் எடுத்து நடக்கிறோமா? அந்த கலிமா உள்ளத்துக்கு கொண்டு வந்தோமா? அந்த கலிமா சொல்கின்ற தாற்பயங்களை உள்ளத்துல கொண்டு வந்து வாழ்க்கையை செயல்படுத்துறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். வார்த்தைகள்ல சொல்ல போனா லா இலாஹ இல்லல்லாஹ், செயல்கள்ல நீங்க செய்யற பெரிய திக்ர் என்ன தெரியுமா? கஷ்டப்படணும், உள்ளத்தோட போராடணும், பெரிய திக்ர் என்னவென்றால், ஒரு மனிதன் யாருமே இல்லாத சந்தர்ப்பத்தில் அவனுக்கு பாவம் செய்கின்ற ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சான்ஸ், யாருமே இல்லை, நல்ல சந்தர்ப்பம், இந்த பாவத்தை தட்டி கேட்க மாட்டாங்க, யாருமே இல்லை, அப்படி நினைக்கும் பொழுது, அப்படி ஒரு பாவம் செய்ய சந்தர்ப்பம் கிடைத்து அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வை நினைச்சு விடுறானே, இதுதான் மிகப்பெரிய திக்ர். இது எல்லாராலையும் முடியாது, எல்லாராலையும் முடியாது. இது நபிமார்கள் அவரோட வாழ்க்கையில பேர்ந்தது, ரசூல்மார்கள் பேர்ந்தது. நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லேசு, நாவுக்கு இலகுவானது, அதுக்கு நன்மை இருக்குது, இல்லன்னு இல்ல. ஆனால் நாவுக்கு இலகுவானதை நாம் இலகுவாக செய்கிறோம், அல்லாஹ் ரஹ்மத்தின் காரணமாக நன்மை தருகிறான். ஆனால் அல்லாஹ் மட்டும் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அவனது நினைவுக்காக, அவனது நினைவோடு பாவத்தில் இருந்து ஒரு மனிதன் தன்னுடைய கல்வை பாதுகாக்கிறான் என்றால் அதுதான் மிகப்பெரிய திக்ர். இந்த திக்ரை நிறைய பேர் செய்வதில்லை. உம்மா இல்ல வாப்பா இல்லைன்னா தூங்குறாங்க, தொழுகையும் இல்லை, இல்ல மாஷா அல்லாஹ் நல்ல பிள்ளைகள், நல்ல ஒழுக்கமான பிள்ளைகள். அதே மாதிரி சிலர் எடுத்துக் கொண்டால், யாராவது இருந்தால் யாராவது அடிக்கடி சொல்லிட்டே இருக்கணும், தொழுங்க தொழுங்க தொழுங்கன்னு சொன்னா தொழுவார்கள், அப்படி என விட்டுருவார்கள். அப்ப என்னென்றால், இந்த ஒரு அடிப்படை கடமையை செய்வதிலே நமக்கு பொடுபோக்கு இருக்குதுன்னு சொன்னால், அப்ப பாவங்கள், பெரும் பெரும் பாவங்கள் இருந்து நாம் தப்பிப்பதற்கு, விடுபடுவதற்கு அல்லாஹ்வுடைய நினைவு என்பது அத்தியாவசியமாகிறது. அல்லாஹ்வுடைய நினைவு வந்து பாவத்தில் இருந்து விடுபட்டால் நெருக்கடியான வாழ்வு இதமான வாழ்வாக மாறும். நான் அடிக்கடி சொல்ற விஷயம் தான், நிறைய பேர் பிரச்சனை எங்கும் இருக்கும், ஆனா தீர்வு எங்கேயும் தேடுவாங்க. அவர் தொழில பிரச்சனை இருக்கும், பொருளாதாரத்துல பிரச்சனை இருக்கும், குடும்பத்துல பிரச்சனை இருக்கும், அதற்கான தீர்வு தொழுகையில் இருக்கும். இது ஹஸபஹு அம்ருன் ஃபஸாயில ஸலாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டம் வந்தா தொழுகையின் பக்கம் செல்வார்கள், தொழுகையின் பக்கம் செல்வார்கள். ஏதாவது ஒரு கஷ்டம், இந்த கஷ்டம் ரெண்டு வகையான கஷ்டம். ஒன்று திடீரென்று அதிர்ச்சி ஏற்படுறது, திடீரென்று ஒரு கஷ்டம், பெரிய பிரச்சனை ஏற்படுறது, பஞ்சம் ஏற்படுறது, இந்த மாதிரி கஷ்டம் புரியும். இன்னொன்று இருக்கிறது உடலியல் ரீதியான கஷ்டம், கால சூழ்நிலையில் ஏற்படுற கஷ்டம், உள்ளம் சார்ந்து ஏற்படுற கஷ்டம், இதுவும் வரும். இது ஹஸபஹு அம்ர், ஏதாவது ஒரு காரியம், அமர் என்று வந்திருக்கிறது, ஏதாவது ஒரு காரியம் அவர்களுக்கு ஏற்பட்டால் உடனே தொழுகை பக்கம் விரைந்து செல்வார்கள். ஃபஸஅல ஸலாஹ். ஏதாவது தேவை, மனசு இறுகி போய் இருக்குதுன்னா, அரஹ்னா பிஹா யா பிலால், பிலாலே நீங்க தொழுகைக்கு இகாமத் சொல்லுங்க, அதன் மூலமாக உள்ளத்துக்கு நிம்மதியை தாங்க. ஜஅலத் குர்ரத்து ஐனி ஃபி ஸலாஹ், என்ன கண் குளிச்சு தொழுகை இருக்குன்னு சொன்னாங்க. எங்களோட பிள்ளைய பார்த்தா எவ்வளவு மனசுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நாம என்ன செய்வோம்? பிள்ளைய பார்த்தா கஷ்டம் எல்லாம் மறந்து போயிடும். ஒரு சின்ன பிள்ளை நேசிக்கிறீங்க, பாப்பான்னு வந்து உங்க மேல வந்து பாயுது, ஓடுது, உங்க மேல வந்து முத்தமிடுதுன்னு சொன்னா எவ்வளவு சுமை இருந்தாலும் அப்படியே இல்லாம போயிடும். இதைத்தான் நம்ம கேட்கிறோம். எப்படி தெரியுமா? ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன்.
இந்த பிள்ளை நம்ம மேல வந்து பாயும் பொழுது வார அந்த இன்பம் தொழுகையில் வரும். உங்களோட பிள்ளையில கிடைக்கிற இன்பம் தான் பிள்ளைய பார்க்கும் பொழுது பிள்ளையோடு இருக்கின்ற பொழுது கிடைக்கின்ற இன்பம் தொழுகையிலேயும் கிடைக்குமாக இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறது. அந்த கண் குளிர்ச்சியுடைய அந்த உண்மையான வடிவம் நம்ம பார்க்கிறதாக இருந்தா பிள்ளைகள், நம்மளோட பிள்ளைகளை பார்க்கும் பொழுது, பிள்ளைகளோட இருக்கும் பொழுது சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கும் எந்த இன்பம் வருதோ அந்த இன்பத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில பார்த்தாங்க. நம்ம தொழுகையை விட்டுறோம் எதுக்காக? பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, மனைவிக்காக, மக்களுக்காக. அவ எப்படி அந்த குர்ரத்து ஐன் வரும்? புரியுதா உங்களுக்கு? அப்ப எனவே நான் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க குர்ரத்து ஐன் ஃபி ஸலாத். அதே போன்றுதான் எங்களுடைய வாழ்க்கையில் இறை நினைவு என்பது எங்களோட வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் வரும். தொழுகை என்பது நான் ஒரு அடிப்படை உதாரணத்தில் சொன்னேன். ஒரு மனிதன் இந்த இறை நினைவை எப்படி வெளிப்படுத்தணும் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையில அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில இறை நினைவோட வாழ்றதுக்கான 8 விஷயங்களை சொன்னான். சுருக்கமாக சொன்ன பாருங்க. முதலாவது விஷயம் அல் இஸ்திகாமா. இந்த இஸ்திகாமத் என்பது இறை நினைவின் வெளிப்பாடு. அல்லாஹ் அவனை நான் நினைக்கிறேன், அவனை நினைப்பதினால் அவன் தந்த இந்த மார்க்கத்தில் கொள்கையில் உறுதியாக இருக்கிறேன். நீங்க கொள்கையில உறுதியாக மரணிப்பதுதான் நீங்க செய்த மிகப்பெரிய சாதனை. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. உலகத்துல நான் செய்துவிட்டு செல்கின்ற மிகப்பெரிய சாதனை என்ன தெரியுமா? كل مولود يولد على فطرة الإسلام أبواه يهودانه وينصرانه ويمجسانه. எல்லாரும் இஸ்லாமிய மார்க்கத்துல தான் பிறக்கிறாங்க, அந்த உணர்வோட தான் பிறக்கிறாங்க. காலப்போக்குல வாழ்ந்து மரணிக்கும் பொழுது அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், அல்லாஹ் நீங்க அஞ்ச வேண்டிய முறைப்படி ஹக்க துகாதி, முறைப்படி அஞ்சி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்க முஸ்லிம்களாக அன்றி மரணிக்க வேண்டாம். நீங்க முஸ்லிம்களாக மரணிங்க. அப்ப நீங்க முஸ்லிம்களாக மரணிக்க வேண்டும் என்றால் அதனாலதான் மௌத்து வரை தொழுகை கடமை. தொழுகை கடமையாக இருக்கும் காலமெல்லாம் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. யா அல்லாஹ் உன்னை வணங்குகிறேன், உன்னிடமே உதவி தேடுகிறேன். உன்னை வணங்குகிறேன் அல்ல, உன்னையே வணங்குகிறேன். உன்னை வணங்குகிறேன், வேற ஒன்றை வணங்குகிறேன், அதல்ல தௌஹீத் அகீதா. உன்னையே வணங்குகிறேன். நீங்க அல்லாஹ் வணங்குங்க அப்படி சொல்லித்தர ரசூலுல்லாஹ் வரையில, அல்லாஹ் மட்டும் வணங்குங்க. மக்கத்துக்காக அல்லாஹ் வணங்குனாங்க, அதோட சேர்த்து சிலைகளை வணங்குனாங்க. அவங்களோட அகீதா அது. நம்மளோட அகீதா அல்லாஹ் மட்டும். இய்யாக நஅபுது, உன்னையே வணங்குகிறேன். அது மட்டுமல்ல வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடமே உதவி தேடுகிறேன். தொழுகிறது அல்லாஹ்வ, உதவி தேடுறது யாரோ ஒரு ஆண்டவர். அப்படி இருந்தா இஸ்திகாமத் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஃபியான் இப்னு அப்துல்லாஹ் அத்-தகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க கேட்டாங்க, குல்லி ஃபி இஸ்லாமி கௌலன் லா அஸ்அலு அன் அஹதன் கைரக். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்க இஸ்லாத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, உங்கள் அல்லாத வேறொருவரால் அதை சொல்ல முடியாது, உங்கள் அல்லாத வேறொருவரிடத்துல நான் கேட்டதை பெற்றுக்கொள்ள முடியாது, வேற யார்ட்டையும் அப்படி ஒரு விடயம் இருக்காது. அந்த அளவு ஆழமான, அகலமான, விசாலமான, விரிவான ஒரு விஷயத்தை சொல்லித்தாங்க. என்ன சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? குல் ஆமன்து பில்லாஹ், ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொல்லிவிட்டு செயல் அதை பொய்ப்பிக்க கூடாது, செயல் உண்மைப்படுத்த வேண்டும். குல் ஆமன்து பில்லாஹ் சும்ம இஸ்தகீம், அதை உறுதியாக இரு. எதுவரை? மௌத் வரை. அப்ப இறை நினைவோடு வாழ்கின்ற ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் எங்களை இஸ்லாமிய தாய் தந்தையர வயிற்றுல பிறக்க வச்சிருக்கிறான். நாங்க யாரும் பிறக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுக்கு கடிதம் எழுத இல்லை, அல்லாஹ் என்ன முஸ்லிமான தாய் தந்தையர வயிற்றுல பிறக்க வைத்து யாரும் கடிதம் எழுத இல்லை, லெட்டர் போட இல்லை, எஸ்எம்எஸ் அனுப்ப இல்லை, அது சாத்தியம் இல்லை. ஆனால் அல்லாஹ் உங்கள் மீது கொண்ட இரக்கத்தின் காரணமாக ஒரு இஸ்லாமிய தாய் தந்தையுடைய வயிற்றுல பிறக்க வச்சிருக்கிறான். ஆனால் நான் மரணிக்கும் பொழுது முனாஃபிக்காக, முஃமின் இல்லாத நிலையில், முஸ்லிம் இல்லாத நிலையில் மரணிச்சேன். அல்லாஹ் எப்படி சந்திக்கிறது? உனக்கு நான் இஸ்லாமிய தாய் தந்தைய வயிற்றுல பிறக்க வச்சேனே, நீ என்ன செய்தாய்? எனக்காக என்ன செய்தாய்?
قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له وبذلك أمرت وأنا أول المسلمين. قل நபியே சொல்லுங்க, இன்ன ஸலாத்தி என்ற தொழுகை, வனுசுக்கி என்னுடைய வணக்க வழிபாடுகள், நற்கிரியைகள், கிரியைகள், வமஹ்யா என்ற வாழ்க்கை, வமமாத்தி என்னுடைய மரணம் லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு மட்டும், லா ஷரீக லஹ் இதெல்லாம் தவற விடுறாங்க, அதிகமானவங்க தவற விடுறாங்க. இல்ல மாஷாஅல்லாஹ், லா ஷரீக லஹ் அவனுக்கு இணை கிடையாது, துணை கிடையாது, யாரும் கிடையாது. அப்ப இஸ்திகாமத் இருக்கணும் அகீதாவுல, நேர்வழியில. அல்லாஹ் என்ன முஸ்லிமா படைச்சிருக்கிறான், நான் இந்த தௌஹீத மரணம் வரை பாதுகாப்பேன் என்று ஒரு மனிதன் வாழுகிறான் என்றால் அவன் இறை நினைவோடு வாழுகிறான். அந்த தௌஹீத் அவனுக்கு இதமான வாழ்க்கையை கொடுக்கும். ஷிர்கில், பித்அத்தில் நிம்மதி கிடையாது, குஃப்ரில், வழிகேட்டில் நிம்மதி கிடையாது, பாவங்கள் அனாச்சாரங்களில் நிம்மதி கிடையாது. الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب. அல்லாஹ்வுடைய திக்ரால தான் உள்ளம் அமைதி பெறுது என்றால், திக்ர் செய்யாட்டி அமைதி பெறாது. திக்ரோடு இல்லாத நேரங்களில் அமைதி எடுக்கப்படும், திக்ரோடு இருக்கின்ற நேரங்களில் அமைதி கிடைக்கும் என்பதை தான் இந்த வசனம் சொல்கிறது. இத தஸ்மணியோட திக்ரோட சுருக்கிட கூடாது. வாழ்க்கை திக்ர் என்பது நாவினுடைய அசைவு அல்ல, உள்ளத்தினுடைய அதிர்வு. அது திக்ர் நாவுடைய அசைவு அல்ல. அது லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்பது வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். அல்லாஹு அக்பர் என்று சொல்லி போட்டு எந்த தேவையை அல்லாஹ்விடத்தில் முறையில பயந்தால் தேவை அல்லாஹ்வோட பெருசா இல்லையே, அல்லாஹ் தருவான். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي أَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ. وَإِذَا سَأَلَكَ عِبَادِي أَنِّي فَإِنِّي قَرِيبٌ. நபியே, உங்களிடத்தில் என்னுடைய அடியார்கள், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي என்னுடைய அடியார்கள் உங்களிடத்தில் வந்து கேட்டால் என்னை பற்றி, فإني قريب நான் நெருக்கமாக இருக்கிறேன். அழைப்பவர்கள், கேட்பவர்கள் எதை கேட்டால் நான் கொடுக்க தயார் என்று அல்லாஹ் சொன்ன பிறகு நாம் ஏன் வேறு ஒருவரிடம் செல்ல வேண்டும், வேறு ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டும்? எனவே ஒரு மனிதன் இந்த உலகத்தில செய்துவிட்டு செல்கின்ற சாதனை இத்தனை தொண்டர்களை உருவாக்கியது அல்ல, இத்தனை மனிதர்களை உருவாக்கியது அல்ல, புகழக்கூடிய இத்தனை வழிகாட்டில் மரணிக்கிறார், 1000 பேர் புகழ்கிறார்கள், 1,00,000 பேர் புகழ்கிறார்கள் என்பது அல்ல. ஒரு மனிதன் மறைவான நிலையில் இருந்தாலும் தௌஹீதோடு மரணிப்பதுதான் இந்த உலகத்தில் நாம் செய்கின்ற மிகப்பெரிய சாதனை. அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றார். இந்த உலகத்தின் ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்ட நபிமார்கள் கேட்டது, யா அல்லாஹ் முஸ்லிமாக மரணிக்க செய். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது, முஸ்லிமாக மரணிக்க செய். பெருசாவும் அவங்க கேட்கல. ஏனென்றால் இந்த உலகத்துல ஷைத்தான் வழிகெடுப்பான். இறை நினைவு இல்லை என்றால், இஸ்திகாமத் இல்லை என்றால் இடையில வந்து ஷைத்தான் சோதனைகளின் போது, கஷ்டங்களின் போது உள்ளங்களை புரட்டிடுவான். அதனால இறை நினைவோடு வாழுவதற்கு அடிப்படை முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல் இஸ்திகாமா. இது அல்லாஹ்வுக்கு நாம் செய்கின்ற அடிப்படையான ஒரு விஷயம். அல்லாஹ்வை ஏற்று வாழுகின்ற மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டிய அத்தியாவசியமான ஒரு விஷயம். இரண்டாவது, இறை நினைவோடு வாழுகின்ற பொழுது இதமான வாழ்வு கிடைக்கணும் தானே. அப்படி நான் திக்ர் செய்கிறேன், தொழுகிறேன், தஹஜ்ஜுத் தொழுகிறேன், சிலர் சொல்லுவாங்க, ஷேக் நான் தொழுகிறேன், இபாதத் செய்கிறேன், எந்த குறையும் இல்லை, எல்லாம் செய்கிறேன், அல்லாஹ்வை நான் வணங்கி கொண்டே இருக்கிறேன், வழிபட்டு கொண்டே இருக்கிறேன், ஆனா எனக்கு நான் நினைக்கிறது கிடைக்கவில்லை, நான் கேட்கிறது கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதன் இறை நினைவோட வாழ்றதுக்கு அடிப்படை அல் கனா. இரண்டாவது அல் கனா. கனா என்ன தெரியுமா? அல்லாஹ் தந்தவைகளை கொண்டு போதுமாக்கி கொள்ற மனநிலை இல்லை என்றால் எவ்வளவு கோடி இருந்தாலும் நிம்மதி அளிக்க மாட்டாங்க. சிலர் நினைப்பாங்க எனக்கு மட்டும்தான் பிரச்சனை நினைப்பாங்க. ஒவ்வொருத்தரும் நினைக்கிறது எப்படின்னா எனக்கு மட்டும்தான் பிரச்சனை. ஆனால் ஒவ்வொருவருக்கும் பிரச்சனை பலவிதமாக இருக்கும். ஒருவருக்கு பொருளாதாரம் பெரிய பிரச்சனையா இருக்கும், இன்னொருக்கு பொருளாதாரம் கொட்டி கிடக்கும், மனைவியால் பிரச்சனை. மனைவி நல்ல இபாதத்தால் அழகான பெண்ணாக இருப்பாங்க, கணவனால் பிரச்சனை, நல்ல ஒழுக்கமாக இருப்பாங்க. அப்படி பிரச்சனைகள் பல்வேறு விதமாக இருக்கும். இப்ப நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்த விடயங்கள் ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொள்ளணும்.
அதுல கனாஅத் என்பது இருக்க வேண்டும். சில பொழுது நம்முடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் சோதிக்கிற மாதிரி விளங்கும். ஆனால் அது மனிதனை அல்லாஹ் இன்னும் பலப்படுத்துகிறான். மனிதனை இன்னும் அல்லாஹ் பலப்படுத்துகிறான். எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அந்த மனிதன் எங்க போறான், அவனுடைய தொடர்பு எங்க போகுது, அவனுடைய தேவைகள் கேட்கிறது எங்க போகுது என்பதை அல்லாஹ் பார்ப்பதற்கு கூட ஒரு மனிதன் என்ன செய்வான், கொஞ்சம் விட்டு பிடிப்பான். ஆனால் உங்க அல்லாஹ் அடிப்படையை சொல்றான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. அல்லாஹ் எந்த ஒரு ஆன்மாவையும் சக்திக்கு மீறி நிர்பந்திப்பதில்லை, சோதிப்பதில்லை. சக்திக்கு மீறி எந்த சுமைகளை அல்லாஹ் தாரதில்லை. ஆனால் நாம் இன்று இந்த ஒரு பக்குவத்தை பழக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், இருக்கிறத பொருந்திக் கொள்ளணும். சில பொழுது என்ன செய்வாங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னுக்கு ஒரு பெண்ணை காதலிச்சுப்பாங்க, ஹராம், கூடாது. ஒரு சாலிகான மனைவிய முடிச்ச போறது இவர் நினைப்பாரு என்னடா, இவர லைஃபுக்கு ஏத்த மாதிரி அவ வரணும், அவ தஹஜ்ஜுத் தொழுவா, இபாதத் செய்வா. இவருக்கு யோசனை எல்லாம் என்ன, அவளை முடிச்சிருந்தா எப்படி வாழலாம். ஏன்னா இவர் பார்த்ததெல்லாம் டிவி சீரியல் நாடகம் பார்த்து நல்ல ரொமான்ஸா நல்ல அன்பா பாசமா இருக்கணும். ஆனா இவ அப்படி இல்லை. இப்ப என்ன யோசிக்கிறது, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவளை முடிச்சிருந்தான்னு சொல்லி இருக்கிற பிள்ளைகளையும் திருப்தி இல்லை. சில பொழுது திருமணம் முடிச்ச பின்னால அந்த பெண்ணுக்கு பிள்ளை பாக்கியமே இல்லை என்று இருந்தால், அல்லது அந்த பெண் வேறொரு தகாத உறவில் ஈடுபட்டு உன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கி நீ ஒரு மனநோயாளியாகி உலகத்தின் ஆலோசனை போராளவு ஆயிருந்தால், அப்ப எனவே ஒரு சாலிகான ஒரு பெண்மணி இருந்தால் அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். சாலிகான நல்ல கணவன் இருந்தால் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், போதும் என்ற எண்ணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். எப்பயுமே லைஃப் எல்லாம் மேல உள்ளவங்க தான் பாக்குறது, அவங்க அப்படி இருக்கிறாங்களே, இவங்க அப்படி இருக்கிறாங்களே, இவங்க இப்படி இருக்கிறாங்களே. லைஸல் கினா அன் கஸரத்தில் அர்த் வ இன்னமல் கினா கினா நஃப்ஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதாரம் அதிகமா கிடைக்கிறது அல்ல உண்மையான செல்வந்த நிலை, போதும் என்ற மனசு. போதும் என்ற மனசு வந்து அவர் செல்வந்தர். யார் எந்த உச்ச நிலைக்கு போனாலும் அவர்கிட்ட போய் கேட்டார், அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். தகாசுர் என்பது உங்களை பராக்காக்குது. அல்லாஹ் சொல்றான், அல்ஹாகுமுத் தகாசுர். 1 இருந்தா 2, 2 இருந்தா 3. அது எல்லாவற்றையும் காசு பணம் கோடி கோடி, அதே மாதிரி வீடு வாகனம் எல்லாவற்றையும் தகாசும். எது வரைக்கும்? சரி, நாம ஜகாத் சதகா எல்லாம் போறோம், கணக்கு பார்த்து கொடுப்போம், பின்னாடி கொடுப்போம். ஏழைகளுக்கு கொடுக்கறது பின்னாடி, இவரை கொடுக்கறது பின்னாடி, போற எல்லாம் புறவிட்டு பாத்திருப்பாங்க. ஏண்டா எது வரைக்கும்? திடீரென்று மரண செய்தி வரும், இன்னார் இந்த இடத்தில் பணி புரிந்தவர் மரணித்து விட்டார். என்ன இருந்தது? அப்ப எந்த பிரச்சனை? அல்லாஹ் என்ன சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول رب لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها والله خبير بما تعملون. يا أيها الذين آمنوا எதற்காக சேமிச்சீங்க, எதற்காக சேர்த்து வச்சீங்க? இது வேணும் இது வேண்டும். இங்க அல்லாஹ் சொல்றான், அங்க அல்லாஹ் சொல்றான், அல்ஹாக்கும் அத்தகாசு, அதிகமா வேணும் என்பது உங்களை பராக்காக்கியது. இங்க அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும், உங்களுடைய பொருளாதாரமோ உங்களுடைய பிள்ளைகளோ உங்களை பராக்காக்க வேண்டாம், அல்லாஹ் விட்டு தூரமாக்க வேண்டாம். அன் திக்ரில்லாஹ், இறை நினைவை விட்டு. இறை நினைவு இல்லாம போச்சுதுண்டா தேவை யாருக்குமே கொடுக்க கூடாது. என்ற பிள்ளைகள் மட்டும் நல்லா வாழணும், நான் மட்டும் நல்லா வாழணும். என்ற அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அவரை கொடுக்கின்ற பொழுது அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான், அவங்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது அல்லாஹ் உதவி செய்கிறான். எனக்கு இருக்கிற சுமைகளை வல்லாஹு ஃபீ அவுனில் அப்த் வல்லாஹு ஃபீ அவுனில் அப்த் மா தாம அல் அப்த் மா கான அல் அப்த் ஃபீ அவுனி அஹி. அல்லாஹ் எப்படி ஃபீ அவுனில் அப்த், ஒரு அடியானுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான். இன்னொரு அடியானுக்கு உதவி செய்யும் காலம் எல்லாம் அல்லாஹ் இவருக்கு உதவி செய்வான். அப்ப இங்க நாம் எமக்காக சேமிப்பது அல்ல நம்முடைய சொத்து,
அல்லாஹ் சொல்றான் லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். அல்லாஹ்வை திக்ர விட்டு பராக்காக்க வேண்டாம். காசு எப்படி பராக்காக்கும்? கொடுக்காமல் கையில் வைத்திருப்பது அது உனக்கானது. கொடுத்தால் அது நீ கையில வச்சிருக்கிறது நீ சேமிச்சு உன்னோட முடிஞ்சு போய்விடும். நீ யாருக்காவது கொடுத்தால் அது மறுமையின் சேமிப்பு. அதனால சலபுசாலி என்று சொல்லுவாங்க. ஒரு இடத்துல கையில காசு இருந்தது, திர்ஹம் தீனார். அப்ப அவர் கேட்டார் யாரோட காசுன்னு. அவர் சொன்னாரு என்ற காசு. அப்ப கேட்டவர் சொன்னாரு உங்களோட கையில வச்சுட்டு நீங்க எப்படி உங்களோட காசுன்னு சொல்லுவீங்க? உங்களோட கையில வச்சுட்டு நீங்க எப்படி உங்களோட காசு சொல்லுவீங்க? எந்த கையில வச்சுதான் எந்த காசு வேற யார்ட்டையும் இருந்தா சொன்னாரு உங்களோட கையில வைக்கிறதல்ல உங்களோட காசு, உங்களோட பணம். நீங்க யாருக்காவது கொடுத்தீங்கன்னா தான் உங்களோட. ஏனண்டா நீங்க உங்களுக்காக செலவழிப்பது அது அழிந்து போய்விடும். ஆடம்பரமாக வீணாக செலவழிக்கிறது அது இந்த உலகத்தோட முடிஞ்சிடும். ஆனால் நீங்க பிறருக்கு கொடுப்பது உங்களுடைய மீசான் ஹசனாத்தில் இழுக்கப்படும். அதுதான் உங்களுக்கானது. மறுமையில போனா அதை பெற்றுக் கொள்வீர்கள். சில பொழுது நமக்கு நாம் செலவழிப்பது தர்மம். அது நம்ம செலவழிக்கணும். அது நாம் இன்று ஆடம்பரமாக வீணாக அல்லது கணிதத்தனத்தின் அடிப்படையில் பதுக்கி வைத்திருப்பது போதாது போதாது போதாது. ஒரு ஆதவுடைய மகன் 2 தங்கத்தாலான ஓடை அவனுக்கு கிடைச்சிருச்சு. ஓடிக்கிட்டே இருக்கு தங்கம். போதுமா? நிறுத்துவாரா? இன்னும் ஒன்றிலே ஆசைப்படுவார். அவருடைய வாயை மண்தான் நிரப்பும், அவருடைய கண்ணை மண்தான் நிரப்பும் என்று ஸல்லல்லாஹு சொன்னாங்க. எனவே அல்லாஹ் கனா எப்ப இந்த உணர்வு வருமோ அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ், என்னால 4 பேருக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும் என்று கொடுத்து பாருங்க. இப்ப உங்களுடைய உள்ள இறை நினைவில் திளைக்கும் அந்த வாழ்க்கை இதமானதாக அமையும். கொடுப்பதில் மகிழ்ச்சி இருக்கிறது, தடுத்து வைப்பதில் துன்பம் இருக்கிறது. பதுக்கி வைத்தால் ஒரு மனிதன் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டால் அவன் நிம்மதியாக வாழ மாட்டான். ஜகாத் கொடுக்கிறார், சதகா கொடுக்கிறார். சஹாபாக்கள் தன்னிடம் என்ன இருக்குது அது அல்லாஹ்வுடைய பாதையில கொண்டு கொடுத்தாங்க. வீட்டுல ஒன்றும் இல்லை. நம்ம அடிக்கடி சென்ற இதுலயும் வகுப்பில் நான் சொன்னேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சஹாபாக்கள் இடத்துல நீங்க வீட்டுல இருக்கிறத எடுத்துட்டு வாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில கொண்டு வாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அரவாசியை கொண்டு வந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு எல்லாத்தையும் மாட்டிட்டு வந்தாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப இந்த நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க அரவாசி தான் கொண்டு வராங்க. ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த முழுசு கூட கொண்டு வராங்க, ஃபுல் அனைத்தையும் கொண்டு வராங்களே. பெருமானத்துல பார்த்தா உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூட இருந்து அதிகமா இருந்து. இப்ப இன்னைக்கு நம்ம முந்திரலாம் நினைச்சாங்க. அதுலதான் போட்டி போட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்விதான் கேட்டாங்க. எப்படி கேள்வி கேட்டாங்க? மாதா அபகைத லிஅஹ்லிக யா உமர், மாதா அபகைத லிஅஹ்லிக யா உமர். உமரே நீங்க வீட்டுல எதை விட்டுட்டு வந்தீங்க? கொண்டு வந்தது கேட்கல. மனசு எப்படி இருக்கணும்டா நான் அல்லாஹ்வுக்காக என்ன முடியுமா கொடுக்கணும். இவர் கூடுதலா கொண்டு முந்தியெல்லாம் நினைச்சாங்க. அது ஈமான்ல உள்ள போட்டி, நல்ல போட்டி, அதுக்கு நன்மை இருக்குது. அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். ஃபல்யதனாஃபஸில் முதனாஃபிஸூன். அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். போட்டி போடுறவங்க இதுல போட்டி போடுங்க. மாதா அபகைத லிஅஹ்லிக யா உமர், அபகைது நிஸ்ஃப மாலி. என்னுடைய பொருளாதாரத்துல அரைவாசியை நான் விட்டுட்டு வந்தேன். மாதா அபகைத லிஅஹ்லிக யா அபா பக்ர், அபூபக்கரே உங்களோட குடும்பத்துக்கு நீங்க எதை விட்டு வந்தீங்க? அபகைது லஹுமுல்லாஹ வ ரசூலா, நான் அவர்களுக்கு அல்லாஹ்வையும் ரசூலையும் விட்டு வந்தேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கரை இந்த இடத்துலயாவது முந்தோன்னு பார்த்தா அவர் முந்தவே இல்லாத அப்படின்னு சொல்லிட்டு போறார். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். ஃபஸ்ஸபிகுல் கைராத் வஸாபிகூன ஸாபிகூன் வஸாபிகு இலா மக்ஃபிரா வஸாரிஉ இலா மக்ஃபிரா. முந்துங்க, ஓடுங்க ஓடுங்க நன்மையின் பக்கம். ஹய்ய அலல் ஸலாஹ் ஹய்ய அலல் ஃபலாஹ் இதா நூதிய லிஸ்ஸலாஹ் மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அஉ இலா திக்ரில்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆவுல அழைக்கப்பட்டால், தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் அல்லாஹ் சொல்றான், எப்படி சொல்றான்? ஃபஸ்அஉ இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ரின் பக்கம் ஓடுங்க. கடைசி எப்படி முடிக்கிறான் அல்லாஹ்? வஸ்குருல்லாஹ், அல்லாஹ்வை நீங்க ஞாபகப்படுத்துங்க. குர்ஆன்ல பாருங்க அதிகமான இடங்கள்ல திக்ர் என்று வந்தா அங்க கஸீர் என்று வரும். வஸாகிரின் அல்லாஹ கஸீரன், அல்லாஹ்வை அதிகமா திக்ர் செய்வார்கள். வஸ்குருல்லாஹ கஸீரா, அல்லாஹ்வை அதிகமா திக்ர் செய்யுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த இறை நினைவு கனாஅத்துல இருக்கிறது. கனாஅத்தின் மூலமாக வெளிப்படணும். கனாஅத்னா என்ன? எனக்கு போதும், நான் திருப்தி அடைகிறேன், இந்த விடயத்துல நான் திருப்தி அடைகிறேன், இந்த விடயத்துல திருப்தி அடைகிறேன். நான் இப்ப இந்த கனாஅத் எனக்கு போதும் என்று எப்ப வரும் தெரியுமா? கொடுக்க கொடுக்கத்தான் உள்ளம் இப்ப நஃப்ஸ் சொல்லும் உனக்காக வை, இல்ல நான் அவனுக்கு கொடுக்கிறேன். இப்படி கொடுக்க கொடுக்க
அதை நீங்க கனாத்து போதும் என்ற அந்த தன்மையை பழக்கப்படுத்துவீங்க. அப்படி பழக்கப்படுத்தினால் வருகின்ற இபாதத் சதகா கிடைக்கின்ற பிரதிபலன் நிம்மதி, மன அமைதி கிடைத்துக் கொண்டே இருக்கும். எனவே நான் புரிந்து கொள்ள வேண்டும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில கிடைச்ச விஷயங்களை நீங்க என்ன செய்யுங்க, போதும் என்று நினைங்க. அந்த அந்த ஒவ்வொன்றையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கிடைக்கிற பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகளாக இருந்தால் அந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, துஷ்பிரயோகம் செய்து விடாதீர்கள். அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தைகள், நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. நல்ல மனைவியா இருந்தா பாதுகாத்துக் கொள்ளுங்க, நல்ல கணவனா இருந்தா பாதுகாத்துக் கொள்ளுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தாரது எல்லாம் காரணத்தோட தான் தாரம். அல்லாஹ் எல்லாம் தீர்மானிச்சதான் தாரம். திடீர் திடீர் நடக்கிற விஷயங்கள் அல்ல. நாம் கற்பனையில் யோசித்துக் கொண்டிருப்பதெல்லாம் நாம வீணாக நமக்கு கொடுக்கின்ற தண்டனை. அது நடந்தா அப்படி இருக்குமே, அது நடந்தா அப்படி இருக்குமே, இது நடந்தா அப்படி இருக்குமே, நடந்து விட்டது. அந்த எண்ணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் போதும் என்ற அந்த எண்ணம் வர வேண்டும். திக்ரை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை மூன்றாவதாக எப்படி வெளிப்படுத்துவான் என்றால், அல்லாஹ் தராத ஒரு 2 விஷயம் இருக்கு. அல்லாஹ் தராத 2 விஷயம் இருக்கு. அல்லாஹ் தந்த 1000 விஷயம் இருக்கு. அல்லாஹ் தந்த 1000 விஷயம் இருக்கு. இந்த 1000 விஷயத்தை பார்த்து ஒருவன் நன்றி செலுத்த 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 எந்த 2ஐ அவன் பார்த்து ஏங்கினானோ அந்த 2ஐ 2 கோடியாக அல்லாஹ் கொடுப்பான். நாங்க அந்த 2ஐ பார்த்துட்டு யாராவது நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற நிறைய ஆற்றல்கள், நிறைய வசதி வாய்ப்புகளை எல்லாம் பார்க்கறதுக்கு மறந்து போட்டு நமக்கு விருப்பமான ஏதாவது ஒரு ஆள் கிடைச்சிருன்னு வச்சுங்களேன். நமக்கு விருப்பமான ஒரு விஷயம் அவர் கிடைச்சிருக்கு, ஆனா அவரை விட பல மடங்கு நல்லா தந்திருப்பான். நம்ம மனசு அந்த நேரத்துல சொல்லும், இது கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லி அதை பார்த்து பார்த்து கிடைக்காத பார்த்து நொந்து 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 வாழ்ந்துகிட்டு இருப்பார். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதை மறந்துடுவார். அல்லாஹ் என்ன சொல்றான், وَإِذْ تَأْذَنَ رَبُّكُمْ لَئِنْ شَكَرْتُمْ لَأَزِيدَنَّكُمْ وَلَئِنْ كَفَرْتُمْ إِنَّ عَذَابِي لَشَدِيدٌ. நீங்க நன்றி செலுத்துங்க, நான் உங்களுக்கு அதிகமா தரேன். அல்லாஹ் உறுதியா சொல்றான், லஇன் ஷகர்தும், நீங்க நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னகும், நாங்க நிச்சயமாக, லஅஸீதன்ன என்ற வார்த்தையே சொல்லுது அகராதியில, லஅஸீதன்னகும், உங்களுக்கு நாங்க நிச்சயமாக அதிகப்படுத்துவோம். அல்லாஹ் வாக்குறுதி மீறுபவர் அல்ல, மனிதனுக்கு அல்லாஹ் உணர்த்துகிறான். நன்றி செலுத்துகிறோமா? கண்ணை பாருங்க, காதை பாருங்க. அலம் நஜஅல் லஹு ஐனைன் வ லிசானன் வ ஷஃபதைன் வ ஹதைனாஹு நஜ்தைன். கண்ணை பாருங்க, மூக்க பாருங்க, வாயை பாருங்க. الذي خلقك فسواك فعدلك في اي صورة ما شاء ركبك كلا بل تكذبون بالدين. அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற அருட்கொடை பாருங்க. யா அய்யுஹல் இன்சான், மனிதனே, மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், அந்த சங்கையான ரப்பை விட்டு உன்னை ஏமாத்தியது எது? உங்களோட வாழ்க்கையில என்ன தெரியுமா? அவர் இவ்வளவு அழகா இருக்கிறார், இவ்வளவு நடிக்கிறார், இவ்வளவு செய்யறாரு. உங்களோட பெரிய இலக்கியம் என்ன? நான் பாடி இந்த நடிகரை போன்று வர வேண்டும். முஸ்லிம் சமூகம் சொல்கிறது. உங்களோட பெரிய இலக்கியம் என்ன? நடிப்புத்துறை கொடிகட்டி பறக்க வேண்டும். காட்டப்பட்ட ஹீரோக்கள் பிள்ளைகள் அப்படித்தான் வளர்த்திருக்காங்க அம்மாமா. அன்புக்குரிய சகோதரர்கள், எங்கட பிள்ளைகள் எப்படி வரணும்? நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஒழுங்கான கல்வியை கொடுப்பது அல்லாஹ் தந்த அந்த நியமத்துக்கு ஷுக்ர் செய்கின்ற விதம், அது திக்ர். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு எல்லாம் வாழ்க்கையில கிடைச்ச எல்லா அருள்களுக்கும் நன்றி செலுத்துவது என்பது என்ன தெரியுமா? நான் சும்மா சொல்ல நினைக்கிறீங்களா? அல்லாஹ் சொல்றான், ஃபذ்குரூனி அذ்குருக்கும் ஃபذ்குரூனி அذ்குருக்கும் வஷ்குரூ லி வலா தக்ஃபுரூன். நீங்க என்ன ஞாபகப்படுத்துங்க, நான் உங்களை ஞாபகப்படுத்துறேன். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க எனக்கு நன்றி செலுத்துங்க, நிராகரிச்சிடாதீங்க, புறக்கணிச்சிடாதீங்க. ஃபذ்குரூனி அذ்குருக்கும் வஷ்குரூ லி வலா தக்ஃபுரூன். இத சொல்லி போட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க எனக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி இருக்க வேண்டும். வாழ்க்கை நன்றி என்ற உணர்வு இருந்தால் அது நிம்மதிக்கான முதல் படி. எப்படி அந்த அல்லாஹ் தஆலா பாருங்க, இவங்களுக்கு இதை கொடுக்கலையே, அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். சலபுசாலிகள் சொல்வார்கள், ஒரு அடியானுக்கு அல்லாஹ் ஒரு அருளை கொடுப்பான், ஒரு அருள் அல்லாஹ் கொடுப்பான், அவன் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவான். திரும்ப அல்லாஹ் அந்த அல்ஹம்துலில்லாஹ்னு நன்றி செலுத்துறதுக்காக அல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்தி கொடுப்பான். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவார், இன்னும் அல்லாஹ் கொடுப்பான். இவர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவார். வாழ்க்கையாலும் வார்த்தையாலும் அல்லாஹ் கொடுப்பான். அடியான் அல்ஹம்து சொல்வதை விடவும் மாட்டான், அல்லாஹ் கொடுப்பதை விடவும் மாட்டான். கிடைச்சிடே. வாழ்க்கையில் அருள்கள் பெருக வேண்டும் என்றால், வாழ்க்கையின் அருள்கள் நிம்மதி எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது பெருக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். திக்ருடைய வெளிப்பாடு அது. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், என்ன செய்ய பாய், நஷ்டமா போயிருச்சு பாய், புலம்புறோம், சொல்றோமா இல்லையா? அப்ப என்ன,
வாயில லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பெரியவன் அல்லாஹ் தூய்மையானவன் யாரை கஷ்டப்படுத்த மாட்டான்லாம் சொல்லி போட்டு என்ன செய்யல உஸ்தாதிச்சு ஒண்ணு செய்யல வெளியே போகல ஒரு பக்கம் போகல அப்படின்னு புலம்புறோம். அப்ப நான் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே, திக்ர் என்பது நாங்க வாயால சொல்லிவிட்டு போறதல்ல, நாங்க செய்யற திக்ர் என்பது சுக்ராக வெளிப்படும். சுக்ராக வெளிப்படும். ஒரு மனிதன் சுக்ரோட இருக்கிறான், நன்றி செலுத்துகிறான் என்றால் அவன் வாழ்க்கையில திக்ரை பேணுகிறான். என்னுடைய ஆற்றல்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய பேச்சுக்கு அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய செயலுக்கு அல்ஹம்துலில்லாஹ், என்னை இங்கே தொட வைத்தானே அல்ஹம்துலில்லாஹ், என்னை அல்லாஹ் யாரும் வராத பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேசுவதற்கும் கேட்பதற்கும் என்னை அல்லாஹ் கொண்டு வந்தானே அல்ஹம்துலில்லாஹ், நான் இதன்படி செயல்படுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்திருக்கிறானே அல்ஹம்துலில்லாஹ், நல்ல மனைவி தந்திருக்கிறானே அல்ஹம்துலில்லாஹ், நல்ல தொழிலை தந்திருக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ், தரையில ஏதோ கயிறு இருக்கும் அல்ஹம்துலில்லாஹ். இப்படியாக உள்ளத்தை பக்குவப்படுத்தி பாருங்க. அல்லாஹ் உங்களுக்கு அவருடைய அருள்களை நினையாத புறத்தில் அல்லாஹ் தருவான், அல்லாஹ் தந்தே தருவான். எனவே சுக்ர் இருக்க வேண்டும். திக்ரினுடைய மூன்றாவது வெளிப்பாடு. நாலாவது, சுக்ர் வந்தா அடுத்தது இது வந்தே ஆகணும். கிடைச்சா சிரிக்கிறதல்ல, கிடைக்காட்டி அழுகிறதல்ல, ரெண்டும். கிடைச்சாலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தான், கிடைக்காட்டியும் அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால் அல்லாஹ். என்ன நாலாவது? சபர். வாழ்க்கையில் இந்த அடிப்படை இருக்கு. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். ஈமான் கொண்டவர்களே, நீங்க தொழுகை கொண்டு உதவி தர்ற மாதிரி பொறுமையா இருந்து உதவி தேடுங்க. யா அல்லாஹ், நான் உன்னை இஸ்லாத்துக்காக என்னால் முடியுமான தவாவை முடியுமான வேலையை செய்கிறேன். யா அல்லாஹ், நான் என்ன இஸ்லாமிய மார்க்கத்தில் பிறக்க செய்திருக்கிறாயே அதுக்கு நன்றி செலுத்துறதுக்கு நான் 5 நேரம் ஜமாத்தோட தொழுகிறேன். யா அல்லாஹ், என்னுடைய பெற்றோருக்கு உபகாரம் செய்கிறேன். யா அல்லாஹ், மக்களுக்கு கொடுக்கிறேன். யா அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையில ஆனாலும் இந்த பிரச்சனை இருக்குது. யா அல்லாஹ், நான் பொறுமையாக இருக்கிறேன். யா அல்லாஹ், எனவே யா அல்லாஹ் எனக்கு உதவி செய் என்று பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள். தொழுதுட்டு நீங்க உதவி தேடுற மாதிரி, தொழுகையில உதவி தேடுற மாதிரி பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கள். அப்ப பொறுமையாக இருக்கின்ற மனிதர்களோடு அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். அல்லாஹ் கேட்டால் கொடுப்பான், பொறுமையாக இருந்தால் பக்கத்துல ஒன்றா இருப்பான். மஅய்யத்துல்லாஹ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவருடைய ஒவ்வொரு செயலிலும் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும், அல்லாஹ்வுடைய உதவி வரும். கண்கள் கலங்குகிறது, உலகத்துல பிரச்சனை, துன்பம், துயரம், நேசத்துக்குரியவர்களை இழக்கிறோம், நேசத்துக்குரியவர்களை பிரிந்து கடல் தாண்டி வாழ்கிறோம். நினைச்ச உடனே தாயை பார்க்க முடியவில்லை, நினைச்ச உடனே தந்தையை பார்க்க முடியவில்லை, பொருளாதார கஷ்டம், என்னால் அங்க போய்த்து என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு தேட முடியாது, எல்லா சிரமங்களும் சூழ்ந்திருக்கின்ற பொழுது யா ரப்பே என்று கையை உயர்த்தி பாருங்கள், யா ரப்பே என்று கையை உயர்த்தி பாருங்கள். அல்லாஹ் சொல்றான், அந்த அடியானே இன்னல்லாஹ ஓண்ட ரப்பு மஅஸ் ஸாபிரீன். ஆனால் ஒரு விஷயம், وَإِنَّهَا لَكَبِيرَةٌ إِلَّا عَلَى الْخَاشِعِينَ. குஷுவோட, உள்ளச்சத்தோட, பயபக்தியோட இருப்பவங்களுக்கு தவிர வேற எல்லாருக்கும் அது கஷ்டம். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் وَإِنَّهَا لَكَبِيرَةٌ إِلَّا عَلَى الْخَاشِعِينَ. ரெண்டே அல்லாஹ் சொல்லிறான். பொறுமையா இருக்கிறது சாதாரண விஷயம் அல்ல, உள்ளச்சத்தோட இருக்கணும். உள்ளத்தினுடைய ரணங்கள் வலிகளை வெளிப்படுத்த யாரும் இல்லை, நண்பர்கள் இல்லை, சிநேகிதர்கள் இல்லை. ஆனாலும் தனிமையில் ஓரத்திலே இருக்கிறேன், அல்லாஹ்வோடு கண்ணீரோடு இருக்கிறேன். குடும்பம் இல்லை, பிள்ளைகள் இல்லை, சொந்தங்கள் இல்லை, உறவுகள் இல்லை, பந்தங்கள் இல்லை. ஆனாலும் தனிமையில் இருந்தாலும் எங்க ரப்பு என்னோடு இருக்கிறான் என்ற உணர்வோடு நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் நீங்க எதற்கும் பயப்பட வேண்டாம். இந்த உலகத்தால சேர்ந்து தர முடியாததை அந்த ரப்பு தருவான். ஏனென்றால் உலகம் உங்களோடு இல்லை, உலகத்தினுடைய ரப்புல் ஆலமீன் உங்களோடு இருக்கிறான். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். அஜபல் லிஅம்ரில் முஃமின். முஃமினுடைய காரியம் ஆச்சரியத்துக்குரியது. எப்ப வாழ்க்கை இதமாகும்? இந்த ரெண்டு அடிப்படை இருக்கணும், சுக்ர் இருக்கணும், சபர் இருக்கணும். அஜபல் லிஅம்ரில் முஃமின் இன் அம்ரஹு குல்லஹு லஹு கைர் இன் அஸாபத்து ضرா صبر فكان خيرا له وان اصابته سرا شكر فكان خيرا له وليس ذلك لاحد الا للمؤمن. رواه முஸ்லிம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஃமினுடைய வாழ்க்கை ஆச்சரியத்துக்குரியது. அவனுக்கு கஷ்டம் ஏற்படுது, துன்பம் ஏற்படுது, பிரச்சனை ஏற்படுது என்று சொன்னா பொறுமை செய்வான், அது அவனுக்கு கைராக மாறிவிடுகிறது. சந்தோஷமான செய்தி கேள்விப்படுது, என்ற புள்ள படிச்சு நல்லா பாஸ் ஆகி நல்ல இடத்துக்கு வந்துட்டான், இப்ப அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான், அது அவனுக்கு சிறந்ததாகிவிட்டது.
சந்தோஷமான மகிழ்ச்சியான விடயங்கள் ஏற்படுகின்ற பொழுது அவன் நன்றி செலுத்துகிறான், அது அவனுக்கு சைராக மாறுகிறது. துன்பத்திலும் இன்பத்திலும் அல்லாஹ்வை நாடி இருக்கின்ற இந்த மனிதன் அவனை ஆச்சரியத்துக்குரிய வாழ்க்கை வாழ்வான். மூமினுடைய வாழ்க்கையில் தெரிகின்ற ஆச்சரியங்கள் இது. வேற யாராலும் இந்த மூமினை தவிர வேற யாருக்கும் இது சாத்தியமாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு சந்தோஷம் ஏற்படுது, அல்லாஹ் தொழுகிறேன். சந்தோஷத்திலும் ரப்புதான், கவலையிலும் ரப்புதான். எனக்கு பிரச்சனை தந்தவர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். என்னுடைய செயல்களால் நான் இதை தேடிக்கொண்டேன், பிரச்சனையை அல்லாஹ் என்னை விட்டுட்டான். அல்லாஹ் ஒரு மனிதன் அநியாயமா தண்டிப்பது கிடையாது. அநியாயமா ஒரு மனிதனை பிரச்சனையில் மாட்டி விடுறதில்ல. நாங்களாக லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். நீங்க உங்களோட கரங்களால நாங்களா ஏதாவது அவசரப்பட்டு செஞ்சிட்டோம், ஏதாவது அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டோம், ஆனாலும் சின்ன பிரச்சனை வந்துருச்சு, யா ரப்பே நீக்கிறியா அல்லாஹ். அம்மை யுஜீபுல் முத்தர்ர இதா தஆ. நிர்கதியான கடைசி நொடியில் இருக்கின்ற ஒரு நிர்பந்தமான ஒரு வாழ்க்கையுடைய கடைசி நிலைக்கு சென்று விட்டாலும், இதனால் இது போல தப்பிக்கவே முடியாது என்று இருந்தாலும் அவன் அழைத்தாலும் அதற்கு விடை கொடுப்பது அல்லாஹ் தான், வேற யாராலும் முடியாது. அப்படின்னா எங்களுடைய வாழ்க்கையில் சப்ர் இருக்கணும் சோதர்களே. சப்ர் என்பது வாழ்க்கையோடு ஒட்டி இருக்கணும். யார் ஒரு மனிதர் சபரோடு இருக்க நினைக்கிறார்களோ அந்த மனிதருக்கு அல்லாஹ் அந்த தன்மையை கொடுப்பான். அது அல்லாஹ் தஆலா அவருடைய வாழ்க்கையில கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. எனவே நாம் எங்களுடைய வாழ்க்கையில இந்த சபர் எடுத்துக்கணும். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, எங்களோட வாழ்க்கையில இந்த திக்ரை நாங்க வெளிப்படுத்துறதுக்கு, எங்களோட வாழ்க்கையில வெளிப்படுறதுக்கான அடிப்படை என்னவென்றால், அஞ்சாவது, நாங்க எங்களோட வாழ்க்கைய பிறருக்காக அல்லது யாரோ ஒருவருக்காக அல்லது மக்களுக்காக அல்லது முன்னாடி இருப்பவர்களுக்காக அல்லது குடும்பத்துக்காக வாழக்கூடாது. நிறைய பிரச்சனை, மனம் உடைஞ்சு போறது, அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு தூரமா போற இடம் என்ன தெரியுமா? தன்னைத்தான் வருத்தி கொள்ள நினைக்கிறது, இல்லாததுக்கு மேல காட்ட பார்க்கிறது, இயல்பாக வாழ மறுக்கிறது. இயல்பா நான் இப்படித்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஆகடா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுக்கு போறாங்க, ஆயிஷா நாயகி கால் முன்னாடி இருக்கு, தட்டி விடுறாங்க, கால் எடுக்கிறாங்க, தொழுறாங்க. வீட்டோட சைஸ் எவ்வளவு பெருசு? யார் இவங்க? யார் இவங்க? ஒரு முறை அல்லாஹ்விடம் கையேந்தினால் வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அல்லாஹ்வை தவிர எதுவெல்லாம் இருக்கிறதோ அதுக்கு ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டவர்கள். அவங்க நினைச்சிருந்தா மாளிகையில வாழ்ந்திருக்கலாமே, இயல்பாக வாழ்ந்தார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எப்ப அல்லாஹ் சரியா புரிஞ்சு இறை நினைவோட வாழ்வானா அல்லாஹ் கொடுத்ததை அவட வாழ்க்கையில வெளிப்படுத்தும். அல்லாஹ் கொடுத்த அடிப்படையில் கிடைக்குது, அல்ஹம்துலில்லாஹ் இருக்கு, நான் கொடுக்கிறேன். அதே மாதிரி இல்லையா பொறுமை செய்கிறார், தன்னுடைய வாழ்க்கையில சமநிலை தன்மை பேணிக் கொள்கிறார், இயல்பாக வாழ வேண்டும். அதாவது போலி மாயை கலந்த வாழ்க்கை இருக்கக்கூடாது. நம்முடைய பெரும்பாலும் அல்லாஹ் பாதுகாத்தவர்கள் தவிர பெரும்பாலும் வீடு கட்டுறது வசிக்கிறதுக்காக இல்ல, காட்டுறது. வாகனம் வாங்குறது ஓடுறதுக்கு அல்ல, காட்டுறதுக்கு. எந்த ஒன்றும் அவங்க என்ன சொன்னாங்க இதை பத்தி, அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, இது எப்படி நல்லையா, சில பொழுது இது சரியா பிழையா என்று காட்டுவது, அல்லது பிடிச்சவங்களுக்கு ஒரு அன்பாக அல்லது ஒரு உள்ளத்துக்கு மகிழ்ச்சி ஏற்படுறதுக்காக காட்டுறது வேற விஷயம். காட்டுவதே வாழ்க்கை. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி வாழ்ந்தால் அல்லாஹ் சில இடங்கள்ல நீங்க இப்படியே வாழ்ந்துருப்பார். திடீர்னு ஒரு வீட்டுக்கு போவார், இது நல்லதான் இருப்பார். திடீர்னு ஒரு வீட்டுக்கு போவார், இவர் பாப்பாரு இந்த எண்ணம் இல்லடா, பாரு இவ்வளவு சோடிச்சு வச்சுக்கிறாங்களே, இவ்வளவு இப்படி இருக்கிறாங்களே, அப்படி இருக்கிறாங்களே, நாங்களும் அப்படி மாறணும் என்று சொல்லி இல்ல. ஆனா கடன் எடுப்பார், கடன் எடுத்து அழகுபடுத்துவார், கடன் எடுத்து வாங்கி கொடுப்பார், கடன் எடுத்து செய்ய பார்ப்பார். கடைசியில் இவருடைய நிலை எப்படி மாறும்? எனக்கு மட்டும் தான் கஷ்டம், எனக்கு மட்டும் தான் பிரச்சனை, நான் தான் கடனாளியா இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு பிடிச்ச பண்ணுங்க என்ற நிலைக்கு தள்ளப்படுவார். இது நான் தேவையை பற்றி சொல்லவில்லை, இது ஆடம்பரத்தை பற்றி சொல்றேன். ஆடம்பரத்துக்காக கடன் படுவாங்க. சில பொழுது சில மனைமார்கள், எல்லாரும் அல்ல, சில மனைமார்களுக்காகவே சில விஷயங்களை ஹராத்துக்குள்ளேயும் போயிடுவாங்க. மனைமார் சொல்லுவாங்க, எல்லாரும் தான் பண்றாங்க, நீங்க இந்த உலகத்துல வாழணும்னா வட்டியோட சம்பந்தப்படாம வாழ இல்லாது, நீங்க எடுங்க. அவர் பாப்பா 2-3 நாளைக்கு தலையை சொல்லி பார்த்துட்டு திரும்ப அவர் பாட்டிக்குள்ள கொடுத்துருவாங்க. நரகவாதிகள் الذين يأكلون الربا لا يقومون إلا كما يقوم الذي يتخبطه الشيطان من المس. நாளை மறுமையில் சைத்தான் தீண்டியவர்களை போன்று எழுவார்கள்.
பயங்கரமான விஷயம். அல்லாஹ் 3 குற்றத்துக்கு, ஷிர்க்கு தவிர 3 குற்றங்கள் அல்லாஹ் நிரந்தர நரகம் என்று சொல்றான். அதுல ஒன்று வட்டி. ஃபௌலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபிஹா காலிதூன். அவர் நரகவாதிகள், நிரந்தரமான நரகத்தில் இருப்பார்கள். ஏன் வட்டிக்கு போறாரு? ஏன் களவுக்கு போறாரு? ஏன் ஏமாத்துறதுக்கு போறாரு? வாழ்க்கையில நடிக்கிறதுக்கு, காட்டுறதுக்கு. அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான் என்ற சிந்தனை இல்லாமல், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், இவங்களுக்கு கொடுக்காத எல்லாத்தையும் எனக்கு தந்திருக்கிறான், ஆனா நான் உலகத்துக்கு காட்டுறதுக்காக அல்லாஹ் மறக்கிறேன் என்றால் இந்த நிலை பயங்கரமான நிலை. அன்புக்குரிய சகோதரர்களே, இதை விட்டால் அவர் இறை நிலையோடு வாழ்கிறார். அல்லாஹ் தந்ததுக்கு திக்ர் செய்கிறார். அல்லாஹ் தந்த பொழுது அல்லாஹ்வை நினைக்கிறார், ஷுக்ரோட வாழ்றாரு, நிம்மதியாக வாழ்ந்து கொண்டு இருப்பார். இடையில இந்த ஆசைகள் எல்லாம் வருகின்ற பொழுது அல்லாஹ்வை மறந்து விடுவார். ஆசை உங்களை அடிச்சுட்டே போகும். ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க? நீங்கள் பல்லந்தும் யௌமைதின் கதீர், நீங்கள் ஒரு காலத்தில் அதிகமாக இருப்பீங்க. வலாக்கின்னக்கும் குஸாஉன் ககுஸாஇஸ் ஸைல், மழை பொழிந்தால் வெள்ளம் வரும். வெள்ளம் வந்து ஓடுகின்ற பொழுது வெள்ளத்தில் அடிபட்டு செல்கின்ற சருகுகளை போன்றிருப்பீர்கள். எங்களோட உம்மத்துக்கு ரசூலுல்லாஹ் ஒரு உதாரணம் சொன்னாங்க நீண்ட ஹதீஸ்ல. வெள்ளத்தில மிதந்து போற அவன் எவனோ ஏதோ செய்யறாங்க என்பதற்காக வேண்டி உங்களை இயக்குகின்ற சக்தி ஏதோ ஒன்று இருக்கும். வெள்ளத்தில் அடிபட்டு செல்கிற சருகுகளை போன்றிருப்பீர்கள். ஆனா நீங்க என்ன செய்வீங்க? உலகத்தை விரும்புவீங்க, மரணத்தை வெறுப்பீங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா சோதனையும் வரும். அப்படி இருந்தால் எனவே இந்த ஒரு விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து 6வது, எல்லா நிலையிலும் அல்லாஹ் உள்ள அந்த உறவு அது உறுதியானதாக இருக்க வேண்டும். அஸ்ஸிகா பில்லாஹ், அல் யகீன், அல் இஸ்திஆனா பில்லாஹ் இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பத்தின் வாழ்க்கை, இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில் இறை நினைவு சரியாக இருக்கிறது என்றால் நான் என்னுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அளவீடு என்ற ரப்பிட்டத்தான் நான் எல்லாவற்றுக்கும் செல்லுவேன் என்ற எண்ணத்தை எடுத்துருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸுக்கு செஞ்ச பெரிய ஒரு உபதேசம். ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களே, யா குலாம் இன்னி உஅல்லிமுக கலிமாத், சில வார்த்தைகளை உனக்கு படித்து தருகிறேன். யஹ்ஃபதில்லாஹ் யஹ்ஃபதுக், யஹ்ஃபதில்லாஹ் தஜிது துஜாஹக். நீ அல்லாஹ்வுடைய கடமைகளை பாதுகாத்தால், அல்லாஹ்வை பாதுகாத்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பார். அல்லாஹ்வை நீ பாதுகாத்த அவன வணக்க வழிபாடுகளை நீ சரியா இருந்தால் அவரை உன் முன்னால் காண்பாய் என்றால் எல்லாத்தையும் அல்லாஹ் உனக்கு வளமானதாக ஆக்கி தருவான். வைதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ் வைதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், கேட்டால் நீ அல்லாஹ்விடம் கேள், உதவி தேடினால் நீ அல்லாஹ்விடம் உதவி தேடு. அப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது உன்னோட வாழ்க்கையில யாராலும் எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹ்விடம் உதவி தேடியவனாக அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டு ஒரு மனிதன் செல்கின்ற பாதை உறுதியான நம்பிக்கையில அவன் போகின்ற பொழுது, யஅலம், நீ அறிந்து கொள், வஅலம் அன்னல் உம்மத லவ் இஸ்தமஅத் அலா அன் யன்ஃபஉக பிஷை, இந்த உலகத்திலே எல்லாரும் சேர்ந்து ஏதாவது உனக்கு பயனளிக்கணும், ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் என்று நினைச்சாலும் முடியாது. அல்லாஹ் நாடி இருந்தாலே தவிர. முழு உலகமும் சேர்ந்து உனக்கு எதிராக சதி முயற்சி செய்கிறது என்று இருந்தால் அல்லாஹ் நாடாதவரை அவர்களால் எதுவும் செய்ய முடியாது. பேனைகள் உயர்த்தப்பட்டு விட்டன, ஏடுகள் காய்ந்து விட்டது. அல்லாஹ் காய்ந்த இலை ஒன்று விழுகிறதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் விழாது. அப்படி இருக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா இந்த காய்ந்த இலைக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய அந்த நம்பிக்கை எங்களுக்கு தான் சகோதரர்களே. மரம், கல்லு, மண்ணு அல்லாஹ்வுடைய பார்வையிலே تسبح له السماوات السبع والارض ومن فيهن وان من شيء الا يسبح بحمده ولكن لا تفقهون تسبيحهم. நாங்க திக்ரோட இருக்கிறோமோ இல்லையோ, இறைநினைவோட இருக்கிறோமோ இல்லையோ, 7 வானங்கள் 7 பூமி எல்லாமே அல்லாஹ் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது. அதுக்குள்ள எதெல்லாம் இருக்கிறது, وان من شيء, கல்லு, மண்ணு எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது. وان من شيء الا يسبح بحمده ولكن என்றால் லா தஃபஹூன தஸ்பீஹஹும், அதனுடைய தஸ்பீஹை நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்கள். அலம் தர அன்னல்லாஹ் யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த் வஷம்ஸு வல் கமரு வன் நுஜூம் வல் ஜிபால் வஷ் ஷஜர் வத் தவாம். நபியே நீங்க பார்க்கலையா? யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த், வானத்தில் இருக்கிறது, பூமியில இருக்கிறது, எல்லாம் அல்லாஹ்வுக்கு சஜதா செய்கிறது. குர்ஆன், வஷம்ஸ் சூரியன், வல் கமர் சந்திரன் எல்லாம் அல்லாஹ் சஜதா செய்து. வல் ஜிபால் வன் நுஜூம் வல் ஜிபால் வஷ் ஷஜர், நட்சத்திரங்கள், மலைகள், மரங்கள் எல்லாம் அல்லாஹ் தஸ்பீஹ் செய்கிறது, சஜதா செய்கிறது.
வன்னுஜூம் வல்ஜிபால் வஷ்ஷஜர் வத்தவா, உலகத்தில் இருக்கிற உயிர்வாழ எல்லா மிருகங்களும் அல்லாஹ்வை சஜதா செய்து கொண்டிருக்கிறது. எனவே நம்முடைய நம்பிக்கை இந்த உலகமே அல்லாஹ்வை கட்டுப்பட்டு அல்லாஹ்விடம் உதவி தேடி அல்லாஹ்வுடைய அந்த ஆற்றல் வல்லமை புரிந்து வாழுகிறது, அல்லாஹ்வை சஜதா செய்கிறது, தஸ்பீஹ் செய்கிறது என்றால் அல்லாஹ் சொல்றான் வமா ഖലഖതുல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். உங்களை எதுக்காக படைச்சீங்க? என்ன வணங்கு. அப்ப என்ன வணங்க படைச்ச? நீங்க யாரை வணங்குறீங்க? யாரை நோக்கி போறீங்க? உங்களுக்காக தான் நான் எல்லாத்தையும் படைச்சேன். வல்லதி خلق لكم ما في الارض جميعا. உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் உங்களுக்காக படைச்சேன், உங்களை எனக்காக படைச்சேன். அப்ப என்னது? உங்களுக்காக படைச்ச இந்த உலகத்துல படைக்கப்பட்ட கல் மண் இதெல்லாமே அல்லாஹ்வுடைய திக்ரோட வாழுதுன்னு சொன்னா மனிதனே நீ எங்க போகிறாய்? وَإِنَّ مِنْهَا لَمَا يَهْبِطُ مِنْ خَشْيَةِ اللَّهِ. மலையில இருந்து ஒரு கல் விழுது, அது அல்லாஹ்வுடைய அச்சத்தால விழுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜபல் உஹுத் பார்த்து சொன்னாங்க, இந்த மலை ஜபல் உஹுத் பார்த்து சொன்னாங்க யுஹிப்புனா, அது எங்களை நேசிக்கிறது, நாங்க அதை நேசிக்கிறோம்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரில வருது. கல் மலை ரசூலுல்லாஹ் நேசிச்சது. ரசூலுல்லாஹ் முஹப்பத் அது ஈமான். ரசூலுல்லாஹ் நேசிச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே இருக்கிறாங்க, உஹுத் மலை ஆடுது, உஸ்புத் உஹுத், உஹுத் ஆடாதுன்னு சொன்னாங்க. அப்படியே நின்றுச்சு. உறுதியாக இருந்தோட உறுதியாக இருக்குது. யார் அந்த ஆற்றல் கொடுத்தது? அல்லாஹ். அப்ப ரப்புல் ஆலமீன் மீது நம்ம எவ்வளவு நம்பிக்கை வைக்கணும் என்பதுக்கு தான் நான் சொல்றேன். அல்லாஹ்ட்ட கேள்வி, கல்லை மண்ணை துண்டு தூளாக ஆக்க முடியும் என்றால் நாளை இந்த மலைகள் எல்லாம் பஞ்சு மஞ்சாக பறக்கும். வானம் இனஸ்ஸமாஉ ஃபதரத் வைதல் கவாகிபு இன்தஸரத் வைதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத். கடல்கள் எல்லாம் அப்படி நெருப்பு மூட்டப்படும், நட்சத்திரங்கள் உதிரும். யௌம துபத்தல் அர்து கைரல் அர்தி வஸ்ஸமாவாத் வபரஸூ லில்லாஹில் வாஹிதில் கஹார். இந்த வானங்கள் பூமி அல்லாத வேறு ஒன்றாக மாற்றப்படும். யௌம துபத்தல் அர்து கைரல் அர்தி வஸ்ஸமாவாத். இந்த பூமி வேறொரு பூமியாக மாற்றப்படும். அல்லாஹ் நோக்கி மனிதர்கள் செல்வார்களே அந்த நாள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பூமியை, இந்த கடலை, இந்த மலையை இதெல்லாம் முடியாது என்று மனிதன் நினைச்சு கொண்டிருக்கிறானே, இதெல்லாம் ஒற்றைச்சு சுக்குநூறாக அல்லாஹ்க்கு ஆக்க முடியும் என்றால் நம் எங்கட சின்ன சின்ன பிரச்சனைகள் தேவைகளை தர அல்லாஹ்க்கு முடியாதா? அல்லாஹ் ஒரு உறுதியான நம்பிக்கை வைக்கணும். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட நாள் நோயோடு வாழ்ந்தாங்க, எல்லாரும் விட்டு போனாங்க, நம்பிக்கையில் இருந்தார்கள். அல்லாஹ் இன்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பொறுமையை உதாரணமாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செய்யாத ஒரு குற்றத்துக்காக சிறைபிடிக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி அந்த நபி யூசுஃபை கண்ணியப்படுத்துகிறான் அல்லாஹ் தஆலா. ஏன்? அவங்க அல்லாஹ் மீது தவக்குல் வச்சாங்க, அல்லாஹ் மீது உறுதியா நம்பினாங்க. ஏன்? அவங்க கொண்ட ஈமான்ல கடுகளவும் குறைவு வரவில்லை. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சஹாபாக்கள் வந்து கேட்டது என்ன? யா ரசூலல்லாஹ், நாங்க சொர்க்கம் போகணும், குடும்பத்தோட சொர்க்கம் போகணும் யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அதுக்கு என்ன வழி? அப்படிதானே கேட்டாங்க. இந்த உலகத்துல சந்தோஷமா நிம்மதியா ஆடம்பரமா வாழணும் என்று கேட்டாங்களா? எங்களுக்கு கஷ்டம் வருது, அல்லாஹ்ட்ட கை வைத்துனாங்க, யா அல்லாஹ் எனக்கு தா, யா அல்லாஹ் நாங்க செஞ்ச பிழைகளை உணர்ந்து தௌபா செய்கிறோம் யா அல்லாஹ் என்று அந்த சஹாபாக்களும் ஸலஃபு ஸாலிஹீன்களும் அல்லாஹ்வோடு வைத்த உறவை அவர்கள் பலமாக வைத்துக் கொண்டார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் மீது நாம் உறுதியாக எங்களுடைய தொடர்பை வைத்துக் கொள்வது என்பது திக்ருடைய வெளிப்பாடு. ஏதாவது கஷ்டம், இறை நினைவு எப்படி தொடர்படுது? ஒரு உதாரணம் சொல்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே. ஏதாவது பெரிய கஷ்டம், 12 வருஷம் பொறுத்து பார்த்தேன், அல்லாஹ்ட்ட கையை ஏந்தி பார்த்தேன், எனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல. போறாரு, அஜ்மீருக்கு போறாரு, நாகூருக்கு போறார். அல்லாஹ் விட்டுட்டு போறியே, 12 வருஷம் உனக்கு தரையில அல்லாஹ் என்பதால போறியே, அங்க போய் இந்த ஒரு பிரச்சனைக்காக நீ ஷிர்க்குக்கு போறியே, உன்னுடைய நிலை என்ன? ஆயிஷா நாய்க்கு புள்ள இருந்ததா? சௌதா நாய்க்கு புள்ள இருந்ததா? ஜுவேரியா நாய்க்கு புள்ள இருந்ததா? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மாரியாத்துல் பின்த், ரெண்டு பேர் தவிர யாருக்கு புள்ள இருந்தது? ஏன் அவங்க எல்லாம் பாக்கியம் இல்லாதவர்களா? அவங்க எல்லாம் தர்காக்கா போனாங்க? அல்லாஹ்வோட உறுதியான நம்பிக்கை இல்லையே சொல்றே. அதே ஒன்று குர்ஆன்ல மரியம் எடுத்து பாருங்க, சூரா மரியம். என்ன சொன்னாங்க சக்கரியா அலைஹிஸ்ஸலாம்? எந்த எலும்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது, முடி படுத்திட்டு, என் வயசு லிமிட் தாண்டிட்டேன், ஆனாலும் யா அல்லாஹ் உன் மீது நான் துஆ கேட்டு நீ தருவாய் என்பதில் நம்பிக்கை கிடக்கவில்லை. காஃபா யா ஐன் ஸாத் ذிக்ரு ரஹ்மத் ரப்பிக அப்தஹு ஸக்கரியா இذ நாதா ரப்பஹு நிதாஅன் கஃபியா قال رب إني وهن العظم مني واشتعل الرأس شيبا ولم أكن بدعائك رب شقيا. அல்லாஹ் அழைக்கிறான், யா ஜக்கரியா
இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா லம் நஜஅல் லஹு மின் கப்ல் சமியா. அல்லாஹ் அடுத்துறான், யா யஹ்யா குதில் கிதாப பிகுவா வ ஆதைனாஹுல் ஹுக்ம சபியா. சூரா மரியம் எடுத்து பாருங்க, முழுமையாக ஈமானுடைய பாடத்தை போட்டும். முழுமையான ஈமான், அல்லாஹ் மீது உறுதியா நம்பிக்கை வச்சா, அவனோட தொடர்பு வச்சா, நீங்க இது நடக்குமா நடக்காதான்னு கற்பனை பண்ணிட்டு இருப்பீங்க 10-15 வருஷமா. அல்லாஹ் அதை வெகு அழகாக மிக கச்சிதமாக தேவையான நேரத்தை அல்லாஹ் சரி பண்ணி தருவான், செய்து தருவான். சில பொழுது அதுல உங்களுக்கு கயிறு இல்லைன்னா கிடைக்காது. ஆனால் அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான் ஞானத்தில, இவனுக்கு இது கொடுத்தா சரி வராது. சில விடயங்களை அல்லாஹ் தாமதப்படுத்துவதில் கயிறு இருக்கிறது, சில விடயங்களை அல்லாஹ் தராமல் இருப்பதில் கயிறு இருக்கிறது, சில விடயங்கள் அல்லாஹ் உடனே தராமல் இருப்பதில் அல்லாஹ் கயிறு வச்சிருக்கிறான். நாங்க புரிஞ்சுக்க மாட்டோம், ஆனால் நம்பிக்கை இழந்து விடக் கூடாது. அடுத்து 7வது விஷயம் திக்ருடைய வெளிப்பாடு, இறை சிந்தனையுடைய வெளிப்பாடு. எங்களுடைய வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பங்களிலுமே அன்றாட திக்ர்கள், அந்த ஔராதுகள் திக்ர்களை பொருளோட ஓதப்படணும். பொருளோட ஓதி பழகி பாருங்க, அல்லாஹ்வோட எப்படி தொடர்பு வருது. பிஸ்மிக அல்லாஹும்ம அமூது வ அஹ்யா சொல்லிட்டு தூங்குறோம். ஒவ்வொரு நாளும் சொல்றோம் தானே, என்ன சொல்றோம்? அது அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா என்ன சொல்றோம்? யா அல்லாஹ், அல்லாஹ்வே உன்னை பேரை கொண்டு மூத்தா போறேன். நான் இன்னும் 2 நிமிஷம் எனக்கு மூத்தா போறதுக்கு. பிரியாணி எடுத்து வாங்க சொல்லுவீங்க. ஆனா அப்படிதான் என்ன செய்றீங்க? அல்லாஹ்ட்ட சொல்றீங்க. ஆனா நீங்க தூங்கி எழும்புறது உங்களுக்கு எல்லாருக்கும், நான் தூங்கினா எழும்புவேன் சொல்லிடுமா? உண்மையான மூமின் சொல்லுவானா, இன்னைக்கு நான் தூங்கி காலையில ஃபஜ்ருக்கு நான் எழும்புவேன். யார் சொல்ல முடியும்? அப்படி சொன்னா முஸ்லீமா இருக்க மாட்டார், முஸ்லிமானவங்க சொல்ல மாட்டாங்க. அப்ப என்ன சொல்றோம்? உன்ட பேரை கொண்டு மூத்தா போறேன். திரும்ப உயிர் கிடைக்கிறது அது ஓண்ட புறத்துல உள்ளதா? எழும்பின உடனே என்ன சிந்தனை வர மூமினுக்கு? இன்னைக்கு எங்க போறது அங்க அப்படிலாம் இல்ல. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வல்லிஹி நுஷூர். மௌத்தா போன பிறகு உயிரை தந்த அல்லாஹ்வை போல் நினைத்தோம். காலையில் எழும்பும் பொழுதும் அல்லாஹ்வுடைய திக்ர், கடைசியாக உறங்கும் பொழுதும் அல்லாஹ்வுடைய திக்ர், கழிவறைக்கு செல்லும் பொழுதும் அல்லாஹ்வுடைய திக்ர், வெளியே வரும்போது அல்லாஹ்வுடைய திக்ர், வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய திக்ர். இந்த திக்ரோடு இந்த அதுக்காக அன்றாட திக்ர்களை நீங்க உங்களோட வாழ்க்கையில பழக்கப்படுத்துங்க. அது வளமையாக இருந்தா அதை கருத்துக்களை தெரிஞ்சு ஓதி பாருங்க. நீங்க அல்லாஹ்வோட பேரை சொல்லி போட்டு பாவம் செய்வீங்க. அல்லாஹ்வோட பேரை சொல்லி போட்டு நீங்க பாவம் செய்வீங்களா? அல்லாஹ் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் எனக்கு உயிர் தந்தான், அல்லாஹ் என்ன மரணிக்க செய்யறான், அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் தந்தான், அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டுதான் நான் இதை ஆரம்பிக்கிறேன். எல்லாவற்றிலுமே அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். அப்படி இருக்கின்ற ஒரு மனிதன் எப்படி பாவம் செய்வான்? அந்த இறை நினைவு என்பது வார்த்தையில ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் வெளிப்பட வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் இதை நாங்கள் பழக்கப்படுத்தினால், பழக்கி கொடுத்த அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த திக்ருடைய வெளிப்பாடாக, இறை நினைவுடைய வெளிப்பாடாக ஒவ்வொரு நொடியிலும் இறை சிந்தனை கலந்திருக்கும். தொழுது முடிஞ்சு விட்டார், அஸ்தக்ஃபிருல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், தூங்கி விட்டார், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எல்லாம் போடும். அந்த திக்ரோடு, அந்த வார்த்தைகளோடு வாழ வேண்டும். இது 7வது. 8வதாக கடைசியாக ஒரு மனிதன் வாழ்க்கையில திக்ரை வெளிப்படுத்துற சந்தர்ப்பம் என்னவென்றால் அர்ரிதா பில் கத்ர், கலா கத்ர்ல நம்பிக்கை வரணும். மூமின்கள்ல அடிப்படையான அம்சம் இதுதான். அது நடந்திருக்கணுமே, இது நடந்திருக்குமே, அந்த கலா கத்ரை பொருந்தி கொண்ட மனநிலை வந்து விட்டால் நிம்மதியா வார வயசுல போயிட்டாலேன்னு சொல்ல மாட்டீங்க. அல்லாஹ் 15 வயசுல உயிரெடுத்தான், 10 வயசுல உயிரெடுத்தான், 25 வயசுல அவர் காஃபிராக மாற நிலை இருந்திருக்கலாம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால அல்லாஹ் உயிரெடுத்துட்டான். தெரியாது எங்களுக்கு. எங்கட இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது இல்ல. வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர், அற்ப இன்பம், மதாஉல் குரூர். இந்த உலக வாழ்க்கை மூமினுக்கு நிரந்தரம் அல்ல. குன் ஃபி துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிர் சபீல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்நியனை போல வாழு, ஒரு வழிபோக்கனை போல வாழு, எப்ப வேணா விட்டுட்டு போகலாம், எப்ப வேணா நான் போகலாம். வந்து உட்கார்ந்து இது நிரந்தரமா எனக்கு இல்ல, முடிஞ்சா போயிருவேன், அடுத்து சாப்பிடுவேன், தூரங்குவேன், வேலை போயிட்டே இருக்கும். நீங்க நினைச்சிட்டு வாழ வேணாம், நாங்க மரணிச்சா எங்களுக்காக 10 வருஷம் எல்லாரும் கவலைப்படுவாங்க. இல்லை, அவங்கவுங்க அவங்களோட கபருக்கு எடுத்துட்டு போறதுதான். 2-3 நாளைக்கு பேசுவாங்க, கதைப்பாங்க, விட்டுருவாங்க. நாங்க கபருக்கு எது எடுத்துட்டு போறோம். அதனால அல்லாஹ் ஒன்றை நடத்தினால் அது கயிறு இருக்கும். அல்லாஹ் எடுக்கிறான். اللهم لا مانع لما اعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد. அல்லாஹ் கொடுத்ததை யாராலும் தடுக்க முடியாது, அல்லாஹ் தடுத்ததை யாராலும் கொடுக்க முடியாது. ஒன்னு நடந்துருச்சு, அது கயிறு இருக்கிறது, எனக்கு தெரியாது. இன்னா லில்லாஹ்
வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வின் பக்கம் நாங்க போகிறோம், அல்லாஹ்வின் பக்கம் நாங்க போகிறோம். நாங்க அல்லாஹ்வுக்குரியவர்கள். அந்த எண்ணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் கண்ணால பார்க்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பிள்ளைகள் மரணிக்கிறார்கள், கொண்டு போய் அடக்கம் செய்றாங்க. இப்ராஹிம் மரணிக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் இந்த சோதனை, எல்லாருடைய வாழ்க்கை இழப்புகள், அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுற பொருளாதார சேதங்கள், எங்களோட வாழ்க்கையில் ஏற்படுற நஷ்டங்கள், எங்களோட வாழ்க்கையில் ஏற்படுற நோய் நம்பலங்கள், எங்களோட வாழ்க்கையில் ஏற்படுற துன்பங்கள், பிள்ளைகளால, குடும்பத்தால, மனைவியால, மக்களால, உலக மக்களால ஏற்படுற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு இந்த உலகத்தில் இல்லை. ஒரு முஃமினுடைய முதல் சந்தோஷம் அவன் மரணிக்கின்ற பொழுது ஆரம்பிக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க. அதுதான் அந்த பொருந்திக் கொண்டு வாழ்ந்தார். அலிஃப் லாம் மீம் அஹஸிபன் நாஸ் அன் யுத்ரகு அன் யகூல் ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். கலிமா சொன்ன உடனே அவங்க சோதிக்கப்பட மாட்டோம், அவங்க சோதிக்கப்பட மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு வாழ்றாங்களா? அஹஸிபன் நாஸ் அன் யுத்ரகு அன் யகூல் ஆமன்னா, அலிஃப் லாம் மீம் அஹஸிபன் நாஸ் அன் யுத்ரகு அன் யகூல் ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். இல்லை, சோதிப்பான், அல்லாஹ் சோதிப்பான். அல்லாஹ் இந்த மனிதர்களை சோதிப்பான். ஆனா நாங்க அல்லாஹ்வோட கதிர பொருந்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் எதை தந்தாலும் அதில் நலவிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் கடைசி நொடி வரை சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அல்லாஹ்வின் மீது உறுதியாக தவக்குல் வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய அந்த கதிரை முழுமையாக பொருந்தி இருந்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தை எடுத்து பாருங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, பெரும் பெரும் சஹாபாக்கள் எடுத்து பாருங்க, எல்லாருடைய வாழ்க்கையில் பல கோடி கஷ்டங்கள், பிரச்சனைகள். ஆனா உலகத்தில் வாழும் பொழுது சந்தோஷமான இதமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அது திக்ரோட வாழ்ந்த வாழ்க்கை. அந்த அதை பொருந்திக் கொள்றாங்க. ரப்பு எடுத்தான், அல்ஹம்துலில்லாஹ், ரப்பு எடுத்தான், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இப்படி வாழுகின்ற பொழுது அந்த வாழ்க்கை இதமானதாக அமையும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய அந்த திக்ர், இறை நினைவை, இந்த 8 விடயங்களையும் வெளிப்படுத்தினோம் என்றால் எங்களுடைய வாழ்க்கை இதமானதாக அமையும். திரும்ப ஒரு கட்டை சொல்லுவா. முதலாவதாக வாழ்க்கையினுடைய அடிப்படை திக்ர், அதை புரிஞ்சுக்கணும். முதலாவதாக வாழ்க்கையினுடைய அடிப்படை திக்ர் என்பதை நம்ம மனசுல நல்லா நிறுத்திக்க போறது. அதை எப்படி வெளிப்படுத்தணும்? முதலாவதாக அல் இஸ்திகாமா, அதை எப்படி விளங்கப்படுத்தணும்? உறுதியாயிக்கும். அல்லாஹ் தந்த ஈமான்ல இஸ்திகாமத்தை மூத்து வரைக்கணும். இரண்டாவது, என்னுடைய வாழ்க்கையில போதும் என்ற குணம் இருக்கணும். எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் தந்ததை புரிஞ்சுக்கணும். மூன்றாவதாக நன்றி செலுத்துகிற மனப்பான்மை. நான்காவதாக பொறுமை. அஞ்சாவதாக இயல்பான வாழ்க்கை, அல்லாஹ் தந்த அந்த இயல்பான வாழ்க்கை. ஆறாவதாக அல்லாஹ் மீது பலமான உறுதி, யகீன், அல்லாஹ்விடம் உதவி தேடுறது, அல்லாஹ்விடம் கேட்கிறது. ஏழாவதாக எல்லா நேரங்களிலும் திக்ரோட வாழ்றது, திக்ர் அவுராதுகள் அதுக்காரர்களை ஓதி வாழ்றது, அதை பொருளுணர்ந்து வாழ்றது. எட்டாவதாக அல்லாஹ் எதை எனக்கு விதித்தானோ அது நடந்தே தீரும், அதில் உறுதியான நம்பிக்கையும் பொருத்தமும் கொண்டு வாழுது. நம்பிக்கை கொண்டு மட்டுமல்ல, என்ன செய்ய நடந்துருச்சு அப்படி அல்ல, அல்லாஹ் ஏற்படுத்தியதில் நலவிருக்கும் என்று அந்த ரிவா பொருந்திக் கொண்டு வாழுகின்ற நிலை வந்தால் எங்களுடைய வாழ்க்கை இதமானதாக அமையும். எனவே இறைநிலையோடு எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து எங்களுடைய உள்ளத்தையும் எங்களுடைய வாழ்க்கையும் இதமானதாக, நிம்மதிகள் நிறைந்ததாக ஆக்குவதற்கு நாம் முயற்சிப்போம். இல்லாமல் அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நம்ம எல்லோருக்கும் தந்தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.